கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 5ஆம் அதிகாரத்திலே 38, 39வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து போதித்த வசனத்தை, இந்த 2 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். மத்தேயு 5, 6 அப்படி தொடர் அதிகாரங்கள் ஆண்டவருடைய மலை பிரசங்கமாகவே அமைகிறது. இந்த வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது மோசே அவர்கள் கொடுத்த அந்த கட்டளை. மிகவும் இது ஒரு வன்முறையான ஒரு செயல் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு எதிர்ச்சொல்லாகவே தருகிறார். நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்க வாழ்வை கெடுக்கின்றவர்கள், உங்களுடைய விரோதிகள், அவர்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று முயற்சியை, அந்த எண்ணம் உங்களுக்கு வராதபடிக்கு அவர்களோடு தொடர்ந்து அன்பை காட்டுதலும், அவரை நேசிப்பதிலும், அவர்களுக்கு நட்பை வளர்ப்பதிலும் அந்த பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றமான வார்த்தையை இங்கு பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்தவம் தீமையை தூண்டி விடுகிறதாகவும், இன்றைய கிறிஸ்தவம் விரோதத்தை வளர்க்கிறதாகவும், இன்றைய கிறிஸ்தவம் கலகத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணதாகவும் அமைகிறது. அப்போ இப்போது இருக்கின்ற கிறிஸ்தவம், இப்போது இருக்கின்ற திருச்சபை, இப்போது இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கு எதிர்மறையான செயல்களிலே இருக்கிறதை பல இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், நேரடியாக பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்தவர்களாக இருப்பது கிறிஸ்துவை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை உள்வாங்காமல் இருக்கிறோம், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை நீ திருப்பிக் கொடு என்று ஆண்டவர் விட்டு கொடுக்கின்ற அந்த செயல்பாடை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விட்டு கொடுக்கின்ற போது அந்த பகை விலகி விடுகிறது. நாம் விட்டு கொடுக்கின்ற போது அவன் நம் மீது எடுக்கிற எரிச்சலான காரியங்கள் விலகி விடுகிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிறார். மோசேயுடைய கட்டளையை உடைத்து இயேசு கிறிஸ்து இங்கு அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்பதை கருத்தை முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையில நிலைத்திருப்போம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம். ஆமென்.